அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பர்களே, சத்திய ஸஹாபா பெருமக்கள் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடினார்களா? இந்த கேள்வியை அண்மை காலமாக ஒரு சிலர்களால் பரவலாக கேட்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கின்றார்கள். வாருங்கள், இதற்கான விடையை. பசாஇ என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது. சய்யிதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹரஜ அலா ஹல்கத்தின் யானி மின் அஸ்ஹாபிஹி, தம்முடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள் வட்டமாக கூடி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிற்கு வருகிறார்கள். வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ம அஜ்லஸக்கும், எதற்காக நீங்கள் கூடி அமர்ந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு சத்திய சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், ஜலஸ்னா நதுல்லாஹ வ நஹ்மதுஹு, நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூர்ந்து போற்றி புகழ்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அலா மா ஹதானா லி தீனிஹி, அவனுடைய மார்க்கத்திற்கு எங்களுக்கு நேர்வழி காட்டினானே அதற்காகவும் மட்டுமல்ல, வ மன்ன அலைனா பிக, நாயகத்தை முன்னிறுத்தி அந்த சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் மூலமாக உங்களை கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேர் உபகாரம் செய்தான் அல்லவா? நீங்க மன்னண்டா பெரிய நியாமத்து, உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு பெரிய அருள்கொடையா உங்களை தந்தான் அல்லவா? அதற்காக வேண்டியும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக உட்கார்ந்து இருக்கிறோம் நாயகமே என்று சத்திய சஹாபாக்கள் சந்தோஷமா சொல்றாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, என்னுடைய தோழர்களே, அல்லாஹ் மேல சத்தியமா நீங்க இதற்காகத்தான் கூடி அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டாங்க. அதற்கு சஹாபா பெருமக்களோ, ஆமா நாயகமே, அல்லாஹ் மேல சத்தியமாக நாங்க இதற்காகத்தான் கூடி அமர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை தோழர்களான சஹாபா பெருமக்களே, உங்களை நான் சந்தேகப்பட்டு சத்தியமிட்டு கேட்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. அதற்காக கேட்கவில்லை, மாறாக எதற்கு தெரியுமா நான் இப்படி சத்தியம் பண்ணி கேட்கிறேன்? அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஃபஅக்பரனி அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, தோழர்களான சஹாபா பெருமக்களே, உங்களை அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமை பொங்க பேசுறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னட்ட இப்ப சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பர்களே, இந்த ஹதீஸிற்கும் மீலாது விழா கொண்டாடுவதற்கு என்ன சம்பந்தம் உண்டு? பாமரத்தனமா கேட்டுற வேணாம், நினைச்சிட வேணாம். ஏன் தெரியுமா? மீலாது விழா கொண்டாடுறதுன்னா என்னமோ கொண்டாடுன்னு தவறாக இந்த உம்மத்திலே விஷமத்தனமாக பரப்பப்பட்டிருக்கிறது. மீலாது விழாண்டா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூடி அமர்ந்து அல்லது மேடை போட்டோ பள்ளிவாசல்லோ உட்கார்ந்து அவங்களுடைய வரலாறுகளை சொல்வதும் அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக நன்றி பாராட்டி பேசுவதும் தானே மீலாது விழாவின் நோக்கம். இந்த நோக்கத்தை தான் சத்திய சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக்கிட்டே எப்பயுமே இருக்கக்கூடிய தோழர்கள் சற்று நேரம் பிரிந்தால் கூட நாயகத்தை பார்க்கணும் என்று நினைத்து ஓடோடி வருவார்களாம் வீட்டிலிருந்து. அதுபோன்றுதான் சத்திய சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடி வட்டமாக அமர்ந்து நாயகத்தை அல்லாஹ் தமக்கு தந்த இந்த பேருபகாரத்திற்காக வேண்டி நன்றி செய்வதற்காக சத்திய சஹாபா பெருமக்கள் கூடி அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய யதார்த்தமே, இதனுடைய நோக்கமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று கூடி சத்திய சஹாபா பெருமக்கள் பேசி இருக்கிறார்கள். இதுதான் நம்ம மீலாது விழாங்கிற ஒன்று கூடி பேசுறதுக்கு மீலாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமது மலக்குமார்களிடத்துல பெருமை பொங்க இவர்களை பற்றி பேசுகிறான் என்பதுதான் இந்த
ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஆகவே சத்திய சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசி மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு பளிச்சென்று சொல்லும். உஹிப்பு الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفاعة